அதாவது என்னுடைய பெயர் தான் அழகு சுபித்திரை. பார்த்தாவே தெரியுதாம்மா. எப்படி இவ்வளவு அழகா இருக்குது? நீதானாம்மா? வாத்தியார் என்ன சொல்றாங்க கேள் பஸ். காதுல வந்துருச்சு. நீதானாம்மா? அம்மா சூத்திர என்னம்மா சூத்துல வாயில சொல்றேன். அட நாயா என்ன சொன்னேன்? அதுக்குதான் பொம்பளைங்கெல்லாம் சார்ஜ் எடுத்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பாரு பொம்மனாட்டி அடிச்சா நீ அடி. சரி புரியுதா இல்லையா? நீ பொம்மனாட்டி அடிச்சா எனக்கு வந்து நீ அடிக்கிறது வந்து எனக்கு சும்மா. அப்படியா? பொம்மனாட்டி என்ன கை நீட்டி அடிச்சா சும்மாமா. ஆனா நான் அடிச்சுன்னு வச்சுக்க அம்மா அம்மா என்னடா குண்டுமணி கொடுத்து கூட்டு வந்தியா? போய் கீரவங்கிட்ட கேட்டா கூட பரவாயில்ல. குஞ்சு மணின்னா எங்களுக்கு இது ஒரு மணி இல்ல. உனக்கும் தெரிஞ்சு போச்சா? இப்ப 3:30 மணி பழையதுக்கு பிறந்தவன. ஆமாமா. என்னம்மா? என்னுடைய பேரோ அழகு சுபத்திரையாக இருந்தாலும் நாங்க வாழ்ந்து வரோம் தேசம் எப்படி தெரியுமா? எப்படிப்பட்ட தேசம்? அடியே நான் எப்படி பிறந்தவள்? அதாவது சொல்லம்மா. நான் எப்படி பிறந்தவள் என்று தெரியுமா? பரகரிசி முனிவராகப்பட்டவரே குழந்தை. பின்னாடி யாருக்கு பேசுவாங்க? அந்த அம்மா சொல்றத நான் கேட்கறத நீ சொல்றத கேட்கறத சொல்லுங்க. படுத்ததுனால சொல்லம்மா. படுத்ததுனால சொல்றத மட்டும் தான் கேட்கும். டென்ஷன் ஆடும். இல்லம்மா படுத்ததுனால பிறந்தன்னா அது மட்டும் தான். முறுக்குவால ஓட்டுறதுதான் வேலையா போச்சு உனக்கு. சொல்லுமா படுத்ததுனால. அம்மா அடியே சொல்லம்மா. பரகரிசி ஏகத்தால பத்தினியால் பான்மதியோ அதாவது இந்த அழகு சுபத்திரையும் பிறந்தோம். உண்மைதான். அப்படியோ காட்டுல அந்த முனிவராகப்பட்டவரு எங்கள் தவத்தால் பிறக்க வைத்தாரு. அப்படி பிறக்க வைத்து ஒரு முனிவரால ஒரு குழந்தையை எடுத்து சமமாக வாழ வைக்க முடியாது அப்படி என்று சொல்லி மனத்திலே இருந்தாரு முனிவராகப்பட்டவர். யாரு? பர்கரிசி அப்படி என்ற முனிவர். அப்பொழுது அந்த ஸ்ரீமந்த நாராயணனும் பலராம சக்கரவர்த்தியும் வன பதுமையாக வேட்டைக்கு வந்தாங்க காட்டுக்கு. அப்படியா? அப்படியோ அழகு குடிசையில நாங்க இருக்கும் பொழுது இந்த அழகான குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்று தவித்துக் கொண்டிருந்தார் முனிவர். அப்போது சொல்லம்மா. என்னடா ஓங்கிற? அம்மா அந்த பலராம சக்கரவர்த்தியும் என் அக்காவாகிய பானுமதி பெருந்திருவாவை எடுத்து வளர்த்தாரு. உண்மைதான். அப்படியோ அந்த ஸ்ரீமந்த நாராயண கண்ணே அதாவது இந்த அழகு சுபத்திரை எடுத்து வளர்த்தாரு. வளர்த்து வாலியம் செய்து எப்பேற்பட்ட அரசனுக்கு திருமணம் எடுத்தாங்க தெரியுமா?
அடியே கண்ணம்மா, என்னம்மா? என்னை எந்த நாட்டு மன்னனுக்கு திருமணம் முடித்தார் தெரியுமா? எந்த நாட்டுக்கு? குருநாடு குருகுல குந்தி மக்களோ ஐவராஜாக்கள், பரிவான சந்திரகுல பாண்டு மக்களோ ஐவராஜாக்கள். உண்மைதான். நடுபிறந்த நாயகனாகிய 32 லட்சணம் பொருந்திய 11 பெயரம் கொண்ட அந்த நடுபிறந்த நாயகனாகிய அந்த ஆனால் அழகு மன்னனைத்தான் நான் மாலையிட்டு அர்ஜுன மகாராஜனா? உண்மைதான். ஆகட்டம்மா. ஆமாம்மா. அப்படியோ நான் மாலையிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு செல்ல குழந்தை இருக்கிறது. அம்மா, அந்த பையன் பேரு? அதாவது ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. என் மகன் பேரு அபிமன்யு. என்னடா ஏகான்ற? இல்லம்மா, பையனை பேச மாதிரியே கேறான்னு பார்த்தேன். எப்படா கண்டுபிடிப்பா அப்படி? என்னம்மா? அதெல்லாம் எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். சரி, அப்படியா? 2 வருஷம் 3 வருஷம் ஹாஸ்பிட்டலே வேலை செஞ்சேன், அதனால தெரியும். கண்ணம்மா, அப்படி எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கின்றான். நானா கத்தக்குள்ளே தெரிஞ்சிடும். கத்தக்குள்ளியா? எப்படி? அம்மாமா, நான் வாழ்ந்து வர தேசமோ ஆனைக்குந்திமா நகரம். ஆகட்டம்மா. என்னடா எல்லாத்துக்கும் ஆகட்டுங்கிற? பின்ன நீங்க பண்றதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? கண்ணம்மா, ஆனைக்குந்திமா நகரத்தை நான் வாழ்ந்து வந்தாலும், அதாவது புதுநாள பகடையாடி நாடு நகரத்தை எல்லாம் விட்டு அதாவது என் கணவர்மார்கள் அதாவது 12 வனா ஓராண்டு அந்நியனம் கழித்தால் பங்குள்ளபடி நாடு தருவேன் என்று நாடு நகரத்தை எல்லாம் விட்டு 12 வனம் கழித்து அதாவது 12 நாள் சண்டை முடிந்து இன்று 13 நாள் சண்டை துவங்க போயிருக்கிறது. அப்படியே எது நடந்ததோ தெரியவில்லை. அம்மா, என்னத்துக்காக வந்திருக்கிற அப்படின்னு கேக்குற? உண்மைதான். மன்னவர் பரவாயில்ல. அதாவது அந்த புறத்திலே 1000 தாதி பெண்